என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கை குறித்த செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்ச்சியினை பற்றித்தான் இந்த அம்மா பேசுவதற்காக உன்னிடம் வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையைப் பற்றி எத்தனை கனவுகள் கண்டு இதற்குள் அடியெடுத்து வைத்தாய். ஆனால் உன்னுடைய கனவுகள் எல்லாம் வீணாகிவிட்டது என்று நினைக்கின்றாய். உன்னால் இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. இதை விட்டு வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் இதுதானே வாழ்க்கை என்று முடிவான பிறகு இனி இதிலிருந்து செல்வது என்பது முடியாத காரியம். என் அன்பு பிள்ளையே, இதிலிருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது என்ற நிலையில் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். இனி இந்த வாழ்க்கை எதை நோக்கி வேண்டுமானாலும் செல்லட்டும் என்று நீ நினைத்து அப்படியே விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டாய். ஆனால் என் குழந்தையே, உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தானாக நடந்தது கிடையாது. எல்லாமே ஒருவர் வேண்டும் என்றே செய்கின்ற விஷயமாக இருக்கின்றது. அதனால்தான் உன்னுடைய அம்மா இந்த விஷயத்தை தெரிவிக்க உடனே உன்னிடத்தில் ஓடோடி வந்திருக்கின்றேன். அதை பற்றி சொல்லிவிட வேண்டும். ஒருவேளை இது உனக்கு தெரிந்திருக்கிறதா அல்லது தெரியவில்லையா? தெரியவில்லை என்றால் இனிமேலாவது நீ சுதாகரித்துக் கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி நீ புரிந்து கொள்வாய். இதனால்தான் இந்த அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் என எண்ணும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீ இந்த வாழ்க்கைக்கு வந்துவிட்ட முதல் நாளே அவர்கள் உன் மீது நல்ல எண்ணத்தை கொள்ளவில்லை. எப்போதுமே உன்னை அழவைக்கவும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி உன் மனதை வேதனைப்படுத்துவதும் தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்தவர்கள். நம்மை விட சந்தோஷமாக எப்படி இருந்துவிட முடியும்? அவர்களின் சுயநலத்திற்காக என்ன நடந்தாலும் கவலையில்லை என்று நினைக்கும் ஈனப்பிறவிகள்தான் அவர்கள். இங்கு அவர்கள் நினைத்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்கிருந்தோ ஏதோ விருந்தாளி போலதானே இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னொருவரை இந்த குடும்பத்திற்குள் வர வைத்திருக்க கூடாது. இதுபோன்ற எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு மற்றவர்கள் நம் இல்லத்திற்கு வந்தால் நம்முடைய இல்லத்தில் உள்ளவர்கள்தான் என்று நினைக்கின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது அழித்துவிட வேண்டும். இவர்கள் இருந்தால் இங்கே நமக்கு பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவர்களை தாண்டி நீ மகிழ்ச்சியாக இருப்பது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதனால்தான் இவர்களை எப்படியும் இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த அம்மா இதை உன்னிடம் சொல்லி பயமுறுத்த வரவில்லை. உன்னை இப்பொழுது எச்சரிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுநாள் வரையிலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதைக் கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாய். உனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு திறமையையும் எந்த ஒரு சக்தியையும் நீ வெளிக்கொண்டு வரவில்லை. உன் மீது நான் கொண்ட பாசத்தால்தான் இதை பொறுக்க முடியாமல் உன் அம்மா இன்று உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் என்பதை இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கிறாய். இவர்களெல்லாம் சிறிய நாடகமாடி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைக்கிறார்கள். உன் வாழ்க்கை இதோடு முடிந்துவிட்டது என்று நினைக்காமல் அதற்கு என்ன முடிவினை எடுக்க வேண்டும் என்று சிந்திக்கவில்லை. என் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் அது என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுத்துவிடும். இந்த கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை. மேலும் அவர்கள் மனதை கஷ்டமாக்க நான் தயாராக இல்லை. யாருடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் ஒரு அனாதையைப் போல உணர்கிறேன். எனக்கு கஷ்டத்தில் ஆறுதல் சொல்ல, எனக்கு தைரியம் சொல்ல யாரும் இல்லையே என்று நீ வருத்தப்படுவது உன் அம்மாவுக்கு தெரியாமல் இல்லை. நான் என்னதான் செய்ய வேண்டும் என்றும் நீ எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என் அம்மாவே என்று என் குழந்தை என்னிடத்தில் கேட்கின்றாய். என் தங்கமே, அதனால்தான் இன்று உனக்கு நல்லதொரு வழியினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நானே வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் சிறிது பயத்தினை காட்டத்தான் செய்யும். நீ அதற்கு பயந்து அங்கேயே முடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை அதன் முடிவினை கட்டிவிடும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவினை கட்ட வேண்டும் என்ற மனநிலையில் நீ இல்லை. இந்த வாழ்க்கையை எப்படியேனும் போராடியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய். இப்பொழுது நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளால் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்நாளும் பிரச்சனை,
எப்பொழுதும் என்ன செயலை செய்தாலும் சண்டை சச்சரவுகள். எதை எடுத்தாலும் பிரச்சனைகளாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் சுற்றி இருக்கிறவர்கள் தானே காரணமாக இருக்கின்றார்கள். அப்படியென்றால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமுறை சிந்தித்துப் பார். இந்த அம்மாவின் குழந்தைகள் யாருமே கண்ணீர் சிந்தக்கூடாது. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்துகிறதோ அந்த விஷயத்திற்கு முன்னால் நீ உன்னை வலுப்படுத்த வேண்டும். உன்னை வலிமை மிக்கவராக நினைக்க வேண்டும். எந்நாளும் உன்னோடு இந்த அம்மா இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை எதிர்ப்பதற்கு முதலில் நீ துணிய வேண்டும். நான் உன்னை எதிர்த்து சண்டையிட சொல்லவில்லை. உன்னுடைய செயல்பாடுகள் இனிமேல் அவர்கள் உன் அருகில் நெருங்காதவாறு இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையாகத்தான் அமைந்திருக்கிறது. அப்படியானால் என் குழந்தையே, நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னிடத்தில் நின்று பேச முடியாத அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும். நீ அவர்கள் முன்னால் நான் ஒன்றும் அடிமையில்லை என்பது போல நிமிர்ந்து நிற்க வேண்டும். யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் நீ தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுக்க வேண்டும். எந்நாளும் இதுபோன்ற பொறாமை கொண்டவர்களிடம் எந்த ஒரு உறவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் உன் முன்பு நிற்பதற்கே யோசிக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னிடத்தில் 4 பேர் வந்து கையேந்த வேண்டிய நிலைமையை நீ உருவாக்க வேண்டுமே தவிர நீ யாரிடமும் சென்று கையேந்தி நிற்காதே. வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் தவறு என்று தெரிந்தால் விட்டுவிடாதே. வாழ்க்கை துணையையும் சரி, அவர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரையும் விட்டுவிடாதே. உண்மையையும் சத்தியத்தையும் சொன்னால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் தன் மனதில் வைத்திருக்கும் எதிர்மறை எண்ணங்களை செயல்படுத்தி அதிலிருந்து அவர்கள் துரோகத்தை செய்துவிடுகின்றனர். இது உனது வாழ்க்கை துணைக்கு புரிவது கிடையாது. கருத்து வேறுபாடுகள் வந்துவிடுகிறது. ஏனென்றால் அவர்களின் மனதில் கெட்ட எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். இந்த குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் இன்னும் உனக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கலாம், உன் வாழ்க்கை துணையை எப்பொழுது பிரித்து வைக்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதை விரும்புவது கிடையாது. அவர்கள் முன்னால் யார் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிப்பதில்லை. இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமே இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதுதான் முக்கிய காரணம். அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை எப்படி கெடுப்பது என்றே காலம் முழுவதும் ஓடிவிட்டது. அப்படியானால் அவர்களுக்கான சந்தோஷத்தை அவர்கள் எங்கே அனுபவித்து இருப்பார்கள்? அதனால்தான் என் குழந்தையே, அவர்களின் மனநிலை முழுவதும் கெட்ட எண்ணங்கள் நிரம்பியிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன செய்தாலுமே உன்னை அவர்கள் தலையில் தூக்கி கொண்டாடப் போவது கிடையாது. அதனால் அவர்களிடத்தில் நின்று போராடிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன் பாதையை எதிர்காலத்தை நோக்கி செலுத்த வேண்டும். அந்த பாதை உனக்கான வெற்றி பாதையாக இருக்க வேண்டும். நீ நினைத்ததை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடைய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதொரு நிம்மதியை கொடுக்கும். சாதிக்க வேண்டிய நேரத்தில சாதிக்காமல் காலம் கடந்த பிறகு சாதனை செய்ய வேண்டுமா என்று நினைக்காதே. இது உனக்கான சரியான நேரம். சரியான நேரத்தில்தான் இந்த அம்மா உனக்கு வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி புலம்பி இருக்கிறாய். இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? நீ ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும். புதிதாக உன் குடும்பத்திற்குள் புகுந்த உன் சொந்தத்தை ஒதுக்கி வைத்துவிட வேண்டும். யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு உன்னுடைய பக்கம் நியாயம் உள்ளது என்பதை உணர வேண்டும். இனி நீ நடந்து கொள்ளும் ஒவ்வொரு செயலாலும் அதிரடி நடவடிக்கையாலும் இவர்கள் எல்லாம் உன் பின்னால் கைகட்டி நிச்சயமாக நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னதில்லை. நிச்சயமாக நீ உன்னுடைய திறமை என்னவென்பதை நீ வெளியில் கொண்டுவர வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கிறேன். அது உனக்கே உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் நிச்சயமாக பிழைத்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கை உணர்வினை உனக்குள் கொடுக்கும். அதற்காகத்தான் என் குழந்தையே, உன் எதிர்காலத்தை நோக்கி நீ சரியான நேரத்தில் பயணிக்க உனக்கு உதவியாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் கருணையும் என்றென்றைக்கும் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும்.